வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சனாதனம். சனாதனம் என்றால் என்ன? சனாதனம் என்பது எதை வலியுறுத்துகின்றது என்பதை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். சனாதனம் என்பது உத்தமர்களான நமது முன்னோர்களால் நமது நல்வாழ்விற்காக வகுக்கப்பட்ட வழிமுறைகள், ஒழுக்க முறைகள். எளிமையாக சொல்ல வேண்டுமானால், முன்னோர்கள் நமக்காக உருவாக்கி தந்த சட்டங்கள். அது மட்டுமின்றி நாம் அவ்வப்போது செய்ய வேண்டிய செயல்கள் பற்றி அவை விரிவாகவே சொல்லித் தருகின்றன. ஒரு சில உதாரணங்களை பார்ப்போமா? மிக மிக பழமையான பைந்தமிழ் நூல்களில் ஒன்று 14 கீழ்க்கணக்கு நூல்கள். அதில் ஒன்று ஆச்சார கோவை. அதை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். அவர் இயற்றிய ஒரு பாடல்: உரல் களத்தும் அட்டிலும் பெண்டிர்கள் மேலும் நடுக்கற்ற காட்சியார் நோக்கார் எடுத்திசையார் இல்லம் புகா அர் விடல். இந்த பாடலின் பொருள்: தெளிவான அறிவு உடையவர்கள் ஆரவாரம் மிகுந்த இடங்கள், சமையல் கட்டு, பெண்கள் இருக்கும் இடங்கள் ஆகியவற்றை பார்க்க மாட்டார்கள். அவற்றை பற்றி பேசவும் மாட்டார்கள். அந்த இடங்களில் நுழையவும் மாட்டார்கள். எனவே அதையே மற்றவரும் செய்க என்று கூறுகின்றது. இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஆரவாரம் மிகுந்த இடங்களில் வீண் வாத பிரதிவாதங்கள் செய்து கூச்சமும் குழப்பமுமாக இருக்கும். சமையல் கட்டு எனில் சோறு சமைக்கும் இடம் சில நேரம் தூய்மையில்லாமல் இருக்கலாம். அங்குள்ள உணவு பற்றாக்குறை முதலியவை கூட நம்மை பாதிக்கலாம். இன்னொன்று, நமது பெண்கள் இருக்கும் இடங்களில் நமது மனம் கெட வாய்ப்புண்டு. வீண் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். இதனால்தான் தெளிவான அறிவுடையவர்கள் அவற்றை பார்க்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள், நுழைய மாட்டார்கள் என்று அறிவுறுத்துகின்றார் அந்த பெரியார். இன்னொரு நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று சிறு பஞ்ச மூலம் என்கிற நூல். காரியாசான் என்பவரால் எழுதப்பட்டது. ஒவ்வொரு பாடலிலும் 5 அறநெறிகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த நூலில் இடம்பெற்றவற்றில் ஒரு சிலவற்றை பார்ப்போமா? பாடல்: பொய்யாமை பொன்பெறினும் கல்லாமை மெல்லியலார் வையாமை வார்குழலார் நச்சினும் நையாமை ஓர் துடம்பு பேருமென்று ஊன் அவா உண்ணானேல் பேர்த்துடம்பு கோடல் அரிது. இந்த பாடலின் பொருள்: எவ்வளவுதான் தங்கத்தையே கொட்டி கொடுத்தாலும், மிகவும் உயர்ந்ததான நிலையில் வைப்பதாக சொன்னாலும் சரி, ஒருவன் 5 காரியங்களை செய்யாமல் இருந்தால் அவன் மறுபடியும் பிறவி எடுக்க மாட்டான், முக்திக்குத்தான் செல்வான். அவை என்ன தெரியுமா? பொய் சொல்லாமல் இருப்பது, அடுத்தவர் பொருளை திருடாமல் இருப்பது, ஏழை எளியவர்களை திட்டாமல் இருப்பது, பிற பெண்கள் தன்னை விரும்பினாலும் தான் அவர்களை விரும்பாமல் இருப்பது, உடம்பு மெலிந்துவிடுமே என்று மற்ற உயிர்களை கொன்று அவற்றின் சதையை தின்னாமல் இருப்பது. இந்த 5ஐயும் ஒருவன் கடைபிடித்தால் அவனுக்கு மறுபிறவியே கிடையாது என்று சொல்லுகின்றார் காரியாசான். இப்படியாக அறவழிகளை, நல்வழிகளை சொல்லும் இப்படிப்பட்ட நூல்களில் உள்ள ஒழுக்க நெறிகள்தான் சனாதனம் என்று சொல்லப்படுகின்றது. அறநெறிகளை உணர்த்தும் சனாதனத்தை கடைப்பிடிப்பதில் நமக்கு என்ன இழுக்கு நேர்ந்துவிடப் போகின்றது? அதனால் நன்மையே விளையும். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற செய்தியுடன் சந்திப்போம். எனது இந்த யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.